கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கருத்த ஒரு அல்லேலூயா சொல்லலாம். செய்தியை கொடுப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த போது ஆண்டவர் பல காரியங்களை உடைய உள்ளத்திலே போட்டார். இன்றைக்கு நான் உங்களோடு அதை நான் பாரமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு மாபெரும் எழுப்புதலை தேசத்தில் கொண்டு வர போகிறார். யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? யாருக்கும் சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீங்க கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார் என்று? கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் 52வது ஆண்டிலே தோமா, புனித தோமையார், சென்ட் தாமஸ், அவர் இந்த இந்திய தேசத்திற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்டார். அவர் வந்து இந்திய மண்ணிலே ஊழியம் செய்தார். ஜூலை 3ஆம் தேதி அவர் இந்திய மண்ணிலே அவர் ஊழியம் செய்ததின் நினைவாக கிறிஸ்தவர்களுடைய இரத்த சாட்சியின் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. தோமா சுவிசேஷத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மற்ற கோட்பாடுகளும் மற்ற வழிமுறைகளும் பிறப்பதற்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவிசேஷம் நம்முடைய இந்திய மண்ணை தொட்டது. ஜூலை 3ஆம் தேதி சில சரித்திர வல்லுநர்கள் நம்புகிறார்கள் தோமா தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய இரத்தத்தை இந்த தேசத்திற்காக அவர் சிந்தி சென்ற ஒரு நாள் என்று நம்புகிறார்கள். சிலர் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி கிறிஸ்துவுக்கு பின் 72வது ஆண்டு AD 72 டிசம்பர் 21 அன்றைக்கு அவர் மரித்தார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவர் எந்த தேதியில் மரித்தார் என்பதல்ல, அவர் நிச்சயமாக இந்தியாவுக்கு வந்தார், அவர் மரித்தார். பல மிஷனரிகள் இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறார்கள், விதைத்திருக்கிறார்கள், சென்றார்கள். மணப்பாடுக்கு அருகாமையிலே சமீபத்திலே கடாட்சபுரம் என்கிற கிராமத்திலே ஆலய கோபுர பிரதிஷ்டை திருவிழாவிலே செய்தி கொடுக்க வந்திருந்தேன். அப்பொழுது மணப்பாடுக்கு அருகாமையில் இருக்கிற சிற்றாலயத்திலே அங்கே வந்திருந்த மிஷனரி எப்படியாக அவர் தியாகமாய் ஊழியம் செய்தார், அவருடைய ஊழியத்திலே அற்புத அடையாளங்கள் எப்படி நடந்தது, புனித சேவியர் அவர்கள் வந்து தங்கியிருந்த அந்த சிறிய சிற்றாலயத்தை நான் பார்த்தேன். ஆனால் அவர் இங்கே வந்து ஊழியம் செய்து இதுக்கு பிறகு அவர் மலேசியாவுக்கு சென்று, அதுக்கு பிறகு இந்தோனேஷியா, சைனாவுக்கு சென்று பல ஊழியங்களை பல தேசங்களிலே அவர் செய்தார். ஆனால் கர்த்தரால் அழைக்கப்பட்ட தோமா அவர் இந்திய மண்ணுக்கு வந்து இந்த மண்ணிலே தேவனுடைய மகிமையை வெளியரங்கமாக்கும்படி, நாங்கள் கண்டு கேட்டதை தேசங்களில் பிரசித்திப்படுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலருடைய அழைப்பை பெற்ற அவர், அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்ற அர்த்தம், அனுப்பப்பட்டவராய் இந்த தேசத்தில் வந்து ஒரு விதையை அவர் விதைத்து போயிருக்கிறார். ஒரு விதையை அவர் விதைத்து போயிருக்கிறார். யோபு பக்தன் தன்னுடைய நிலையிலே, தான் படுகிற வேதனையிலே அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு பதிலாக பூமியை பார்த்து சத்தம் போட்டு ஒரு காரியத்தை சொன்னார். பூமியே, என் இரத்தத்தை மூடி போடாதே. Earth, do not cover my blood. பூமியே, என் இரத்தத்தை மூடி போடாதே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் கதறின அந்த கதறுதல் எழுதப்பட்டிருக்கிறது. பூமியே, என் இரத்தத்தை மூடி போடாதே, என் இரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக.
இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு ஒரு சாட்சி இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். என்னை பத்தி சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். வந்தாங்க என் நண்பர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் அவர்கள் என்னை பரியாசம் செய்கிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என்னுடைய கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே. பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே. ஆபேலின் இரத்தம் ஆண்டவரை நோக்கி கதறியதாம். ஆண்டவர் காயினை பார்த்து சொன்னார், உன் சகோதரனுடைய இரத்தம் என்னை கூப்பிடுகிறது இல்லையோ? Does not your brother's blood call unto me? இரத்தத்துக்கு ஒரு சத்தம் இருக்கிறது. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு Catalyst for Revival. எழுப்புதலுக்காக தேவன் வைத்திருக்கிற மறைபொருள். எழுப்புதலுக்காக தேவன் வைத்திருக்கிற மறைபொருள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. Does not your brother's blood call unto me from the earth? பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே. உலகமே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை மூடி போடாதே. அருமையான மோகன் சியன்னன் சொல்லுவார், இந்தியாவிலே ஜெபிக்கிற ஜெபத்தை போல அமெரிக்காவிலே ஜெபம் பண்ணியிருந்தால் இந்நேரம் அமெரிக்கா 7 முறை ரட்சிக்கப்பட்டிருக்கும். இந்தியாவிலே நடக்கிற உபவாச ஜெபங்கள், இங்கே கண்ணீர் சொரிகிற நம்முடைய கண்ணீரின் துருத்தியில் எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் நினைவு வைத்திருக்கிறார். இங்கே விழுகிற இரத்த சாட்சிகளின் இரத்த துளிகள் இந்த நாள் அதை நினைவு கூற வேண்டும். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்கிற ஆஸ்திரேலியா மிஷனரி இந்த மண்ணுக்கு வந்து தொழுநோயாளிகள் மத்தியிலே ஊழியம் செய்து அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் உயிரோடு கூட இரவு ஜீப்பிலே தூங்கிக் கொண்டிருக்கும் போது வைக்கோல் வைத்து தீ மூட்டப்பட்டு அவருடைய ரத்தம் இந்த மண்ணிலே விழுந்திருக்கிறது. பூமியே என் ரத்தத்தை மூடி போடாதே. Earth, do not cover my blood. என்னுடைய அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. Don't hide my cry. மறைத்து விடாதே. சரித்திரத்தை மாற்ற முடியாது. இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணின் வளத்திற்காக, இந்த மக்களின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவராகிய இயேசு இந்த மண்ணை தேடி அனுப்பின மிஷனரிமார்களுடைய ரத்தம் இந்த மண்ணில் விழுந்திருக்கிறது. நிச்சயமாய் பரலோக தேவனை நோக்கி அது இன்றும் கதறிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களோடு பேசும்போது பல நேரங்களில் அவர் உவமையாக பேசினார். He wanted to show the people the secrets of heaven by speaking in parables. உவமைகள் மூலமாக அவர்களோட பேசினார். நேரடியா பேசினா அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது, அவருடைய அறிவுக்கு அது விளங்காது என்பதனால் எல்லாவற்றையும் அவர் உவமைகள் மூலமாக பேசினார். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அவர் பல உவமைகளை பேசுகிறதை பார்க்க முடிகிறது. 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் முடிய வேறொரு நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். Matthew chapter 13 verse 31 to 35. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. முதலாவதாக சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு
ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது முதலாவதாக சொன்னார், அதே அதிகாரத்தினுடைய முன்பகுதியை வாசிப்பீர்கள் என்றால் விதையை குறித்து தான் அதிகமாக ஆண்டவர் பேசினார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் 31ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கடுகு என்கிற அந்த மரத்தினுடைய விதை சிறியதாய் இருந்தாலும் அது வளர்ந்து பலருக்கு நிழல் தருகிற மரமாய் மாறிவிடும் என்று தேவனுடைய ராஜ்யத்தை அவர் விதையாக சொன்னார். அந்த விதை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனிதன் எடுத்து விதைத்தான். One man planted. அடுத்ததாக அவர் மற்றொரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாமா? 33ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். இம்மீடியட்டா இன்னொரு உவமையும் சேர்த்து சொல்றார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. The kingdom of heaven is like yeast. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து, ஒரு woman took, முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாக பேசினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உவமையாக பேசுகிறார். இந்த புளிப்பு அல்லது இந்த மாவை உப்ப பண்ணுகிற ஈஸ்ட், புளிப், கேட்டலிஸ்ட் 3 படி மாவு என்றால் 27 கிலோகிராம் மாவு என்ற அர்த்தம். 27 கிலோ மாவை கொஞ்சம் புளித்தமா உப்ப பண்ணுகிறதா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், பெரிய காரியம் இல்ல, சிறிய காரியத்தை வச்சு தேசத்தின் தலையெழுத்தை தேவனால மாற்ற முடியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய போராட்டங்களை மாற்றுவதற்கு ஒரு சிறிய ஜெபம் போதும், ஒரு சிறிய முயற்சி போதும். நீங்க யோசிக்கலாம், நான் எப்படி இதெல்லாம் மாற்ற முடியும்? இதுதான் இந்த வழக்கம், இதுதான் எங்கள் கலாச்சாரம், இப்படிதான் நாங்கள் எப்போதுமே செய்வோம், எனக்கு குரல் கிடையாது, எங்களுக்கு ஒரு குரல் எழுப்ப அதிகாரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சிறிய முயற்சி பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? கொஞ்சம் புளித்தமா 27 கிலோ மாவை உப பண்ணுகிறது. தூத்துக்குடி பரோட்டானா எவ்வளவு ஃபேமஸ். இந்த பரோட்டா எப்படி பண்றாங்க? சும்மா மாவா? இந்த மாவை ஏன் பிசைஞ்சு பிசைஞ்சு வைக்கிறாங்க? அப்பதான் அது நல்லா சாஃப்டா வரும். அந்த மாவுல ஏன் பாலை ஊத்துறாங்க? ஏன் கொஞ்சம் தயிரை ஊத்துறாங்க? எதற்காக அந்த மாவு? ஏன்னா அப்பதான் அது எண்ணெயில போடும்போது அது உப்பி பெருசாகும். அதே போல ஆண்டவருடைய ராஜ்யமும் இருக்கிறதா. கொஞ்சம் புளித்தமா அதை ஒரு ஸ்திரீ எடுத்து, அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, why should God compare the kingdom to a small yeast? I would say it is the catalyst for revival. எழுப்புதலுக்கு தேவனுக்கு தேவையான இந்த கொஞ்சம், உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதற்கு இன்னைக்கு தேவை கொஞ்சம். இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளைகளை, பிரமாணங்களை கொடுத்து கொண்டு வந்தார். பெண்களுக்கு அதிகமாக குரல் எழுப்ப அவர்களுக்கு அதிகாரம் இல்லாத சமயம் அது. ஆண்களுக்கு முன்னுரிமை. ஆகவேதான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யூதர்களுடைய கலாச்சாரத்திலே அதிகமாக பெண்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்காது. இவர் prejudice towards a man. ஆகவேதான் தங்களுக்கு பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு அவர்கள் காணியாட்சியிலே சுதந்திர வீதத்தை கொடுக்கவில்லை. ஆனால் சரித்திரத்தை மாற்றி அமைக்கிற
சில பேர் இருக்கிறார்கள், தைரியமாய் காலடியை முன்னாடி எடுத்து வைத்து இப்படிப்பட்ட ஒரு அநீதியை மாற்ற நாங்கள் எழும்பி பேசுவோம் என்று எழுப்புதலுக்காக காலை முன்னாடி எடுத்து வைக்கிற சில கேட்டலிஸ்ட கர்த்தர் இன்றைக்கு எழுப்புவாராக. என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாமா? யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில், யோசேப்பினுடைய வம்சத்திலே இருக்கிற மனாசேயின் குடும்பங்களில், மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோபாத் என்று சொல்லப்படுகிற குமார்த்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார், எங்க அப்பா இறந்துட்டாருங்க, அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, ஆனா அவர் இறந்த போது கர்த்தருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணி மரித்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார், தன்னுடைய பாவத்தினாலே அவர் மரித்தார், அவருக்கு குமாரர் இல்லை, அவருக்கு குமாரர் இல்லை, எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே, எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அறுப்புண்டு போகலாமா, அறுப்புண்டு போகலாமா, எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே, எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள், எங்களுக்கு காணியாட்சி தர வேண்டும். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனார். நல்ல கவனிங்க, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, அவர்களுக்கு சுதந்திர வீதம் இல்லை, ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமே. இந்த செலோபாதுடைய மகள்கள் அவர்கள் வந்து கேட்கிறார்கள், மஹ்லா, நோவா, ஹொக்லா, மில்கா, திர்சா மோசேக்கும் எலியாசார் என்கிற ஆசாரியனுக்கு முன்பாக நின்று சொல்கிறார்கள், எங்க அப்பாவுடைய காணியாட்சி யோசேப்பின் வம்சத்தில் வருகிற அந்த வம்ச வரலாறு நின்று போகலாமா? How can Joseph's tribe we without an inheritance? சுதந்திரத்தை எப்படி நாங்க மிஸ் பண்ண முடியும்? நாங்கள் பெண்கள் தான், ஆனால் எங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று மோசே இடத்திலே அவர்களுக்கு ஒரு தைரியம் இருந்தது, கேட்பதற்கு ஒரு தைரியம். ஆண்டவர் சொன்னார் சங்கீத புஸ்தகத்திலே, என்னிடத்தில் கேள், நான் என்ன தருவேன்? ஜாதிகளை உனக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். நீங்க அநேகம் பேர் தைரியமா கர்த்தர்ட்ட கேட்கிறதுக்கு முன் வரதில்லை. இந்த செலோபாத்தின் குமாரத்திகள் தைரியமா வந்து கேட்கிறாங்க, எங்க அப்பா மரிச்சிட்டாருங்க, என் கூட பிறந்த சகோதரர்கள் என்னோடு இல்ல, என்னுடைய கசின் பிரதர்ஸ் இருக்கிறாங்க, எங்களுக்கு வர வேண்டியதை எங்களுடைய கசின் பிரதர்ஸ் எடுக்க போறாங்க, எங்களுக்கு ஒரு நீதி வேண்டும். மோசே கிட்ட வந்து கேட்கிறாங்க, இட் இஸ் அகைன்ஸ்ட் தி ரூல்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் டு கம் அண்ட் ஆஸ்க். ஆனால் செலோபாத்தின் குமாரத்திகள் வந்து கேட்டார்கள். மோசே இதை கேட்டவுடனே அவர் நேரடியாக பதில் கொடுக்கவில்லை, அவர் கர்த்தரிடத்திலே இந்த நியாயத்தை கேட்க போனார். கர்த்தர் அதுக்கு என்ன மறு உத்தரவு சொன்னார்? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான், what the daughters are saying is right, அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய தகப்பனுடைய சகோதரருக்கு அவர்கள் சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நல்ல கவனிங்க, செலோபாத்தின் குமாரத்திகள் இந்த காரியத்தை கேட்கும்போது கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார், அவங்க கேட்டது சரிதான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு என் செய்தியினுடைய கருப்பொருள் இதுதான். கர்த்தர் உலகம் உங்களை மட்டுப்படுத்தி இவர் ரொம்ப கேட்கிறா, இவர் ரொம்ப பேசுறான்னு சொல்லி உங்களை பத்தி சொன்ன காரியத்துல கர்த்தர் இன்னைக்கு மறு உத்தரவு அருளி செய்ய போகிறார். அவர் சொல்ல போகிறார், அவள் கேட்டது சரிதான். நானா இருந்தா கையை தட்டி வைராக்கியமா
தூத்துக்குடியே கேட்கிற மாதிரி கை தட்டிருப்பேனே. நல்லா கையை தட்ட மாட்டேன்றீங்களே. சப்பாத்திக்கு மாவு தட்டுற மாதிரி தட்டாதீங்க. கையை தட்டினா சத்தம் வரணும், கை வலிக்கணும், அப்படி தட்டணும், அப்பதான் சத்தம் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கேட்டது சரிதான், நீங்க கேட்டது சரிதான், அவள் கேட்டது சரிதான். According to the law of Moses that God gave, it was wrong. It was wrong, but there is an exigency. ஆண்டவர் எப்போதுமே அப்படியே பிடிச்சிட்டு போறவல்ல, திடீர்னு ஒரு எக்ஸிஜென்சி வருகிறது, அதற்காக அவர் ரூலை மாற்றி அமைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? 66 புஸ்தகங்களை எழுதின பல பேர் யூதர்கள். யூதர் அல்லாத ஒரு மருத்துவர் லூக்காவை வைத்து ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எழுத வச்சு அப்போஸ்தலர் நடபடிகளை எழுத வைத்து லூக்காவையும் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை சேர்த்து படிச்சீங்கன்னா கோர்வையா இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை, எழுப்புதல், அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் மூலமாய் செய்யப்பட்ட அற்புத அடையாளங்களை நீங்கள் பார்க்க முடியும். கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? God chose a Gentile to write the chronological order of revival. அவர் பிறப்புல இருந்து, எங்க இருந்து? ஜக்கரியா எலிசபெத் கிட்ட இருந்து. சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறார்கள், மரியாளை பரிசுத்த தூதன் சந்தித்த போது அவளுக்கு வயது 12-13 இருக்கும் என்று சொல்கிறார்கள். She should be a very young girl. She was betrothed to her husband. நியாயப்பிரமாணத்தின்படி தன் கணவனை திருமணம் முடிப்பதற்கு முன்பாக ஒரு பெண் கருத்தரித்தாள், அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அவளை தள்ளிவிட மனதாய் இருந்தான் யோசேப்பு. ஆனால் கர்த்தர் ஒரு எக்ஸிஜென்சியாக, ஒரு திருப்பு முனையாக, எழுப்புதலுக்காக வித்தியாசமாக இறங்கி வந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? So many Jews missed the Lord Jesus Christ because they were expecting him in a palace, but he was born in a manger. அவரை ஒரு பெரிய அரண்மனையில் எதிர்பார்த்தார்கள். அவரோ மாட்டு தொழுவத்திலே, ஆடுகளின் மத்தியிலே, ஆடுகள் பொலிகிற அந்த குட்டிகளை வைத்திருக்கிற ஆட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார். அவர் எதை செய்தாலும் அவர் ஞானமாய் செய்கிறவர். மெய்ப்பனாய் இருந்த தாவீதின் வம்சத்திலே அவர் மெய்ப்பராய் வரும்படி அல்ல, ஆட்டுக்குட்டியானவராக ஆட்டு தொழுவத்திலே அவர் காணப்பட்டார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? So he chose Mary. அந்த மேரி மேல பரிசுத்த ஆவியானவர் நிழல் வந்தது. அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த செலோபாத்தினுடைய குமாரத்திகள் தங்களுக்கு சுதந்திர வீதத்தை பெற்றது மட்டுமல்ல, ரூலையே மாத்தி எழுத வச்சாங்க. ரூலை மாத்தி எழுத வச்சாங்க. மோசேயின் மூலமா எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்திலே ஒரு அமெண்ட்மென்ட்டை கொண்டு வந்தாங்க. They brought about an amendment. ஆண்டவர் அதற்கு பதிலா சொல்றார் பாருங்க, வாசிங்க அடுத்த வசனத்தை. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவர் ஒரு அமெண்ட்மென்ட்டை கொண்டு வர்றார். என்னாகும் 27ஆம் அதிகாரத்திலே, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கொஞ்சம் புளித்தமா முழு மாவையும் உப்பு பண்ணுவது போல ஒரு செலோபாத்தின் குமாரத்திகள் முழு நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே ஒரு அமெண்ட்மென்ட்டை கொண்டு வர முடியுமானால், நம்முடைய இந்திய தேசத்திலே பிறந்திருக்கிற நாம் ஏன் ஒரு ஈஸ்டா ஒரு புளித்த மாவாக மாறி இந்த தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற மாற்றத்தின் பிரதிநிதிகளாய் நாம் மாறக்கூடாது? Why can't I become the yeast and the catalyst for revival? God is looking for some catalyst. Catalyst என்ற பெயருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்?
என்ன பண்ணுவாங்களா? எதையெல்லாம் ஸ்லோவா நடக்குமோ அதை துரிதப்படுத்துகிறவர்கள் அவர்களை தான் கேட்டலிஸ்ட் சொல்லுவாங்க. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் யார் தெரியுமா? அவர் துரிதப்படுத்துகிறவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? துரிதப்படுத்தி என்ன வரணும்? எங்க தேசத்தின் மேல் கர்த்தருடைய மகிமை இறங்கி வர வேண்டும். கர்த்தருடைய மகிமை வர வேண்டும். We need a glory visitation in our country. அபிஷேகத்தை பெற்ற நாம் இப்ப மகிமையை காண வேண்டும். மகிமை. ஆண்டவராகிய இயேசு கானா ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார். அவர் இதுவரை தன்னுடைய மகிமையை வெளியரங்கமாக்கவில்லை. தன்னுடைய பெற்றோருக்கு நல்ல கீழ்ப்படிந்த மகனாக இருக்கிறார். தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் அந்த யோர்தானிலே யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் பெற்று தம்முடைய சீஷர்களோடு அவர் கடந்து போகிறார். ஆனால் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர் திருமணத்திலே திராட்சரசம் குறைவுபட்டது. ஒரு திராட்சரசம் உருவாக வேண்டும் என்றால் திராட்சை பழங்களை பிழிந்து அவைகளை துருத்தியிலே வைத்து அவைகளை பல நாட்கள் காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திராட்சரசம் மதுரமாய் மாறும். திராட்சரசம் தண்ணீரில் இருந்து வராது. திராட்சரசம் திராட்சை பழங்களில் இருந்து வரும். ஆனால் இயேசு சாமி அன்னைக்கு அந்த குறைவை நிறைவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவராய் இருந்தபடியினால் யோர்தானில் அந்த filling of the Holy Spirit தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் தந்திருந்தாராம். யோவான் 3:34, அப்போஸ்தலர் 10:38. He gave his spirit in an unmeasurable quality, unmeasurable quantity. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி இல்ல, ரோமர் 9 அவர் நீதியோடே சீக்கிரமாய் தமது காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும். எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு சீக்கிரத்தை எதிர்பார்க்கறீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? யாருக்கெல்லாம் அற்புதம் சீக்கிரமா வேணுமோ அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் உங்களுடைய அற்புதத்துக்கான ஒரு கேட்டலிஸ்ட கர்த்தர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணனும் விரும்புறீங்க அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. We need a quickening of the Holy Spirit. We need a quickening of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் காரியம் எதெல்லாம் தாமதமாகிறதோ மகிமை வரும்போது, அந்த கேட்டலிஸ்ட் வரும்போது காரியங்களை துரிதமாக்குவார். 6 கற்சாடிகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. இயேசு சொன்னார், அதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கொடுங்க. அவர் பக்கத்தில் போய் நின்று கத்தல, கூப்பாடு போடல, அதை நிரப்ப மட்டும்தான் சொன்னார். இந்த தேசத்தை ஜெபத்தால் ஆராதனையால் நிரப்பிக் கொண்டிருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் கர்த்தர் 7வது நபராக இந்த 6 கற்சாடிகளும் மதுரமாய் மாறினதற்கு ஒரு ரீசன் இருக்கிறது. ஏனென்றால் அங்கே 7வது கற்சாடியாக ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றக்கூடியவர். அவர் கேட்டலிஸ்ட். He was the 7th man. He was never empty. He was full of the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். He was catalyst to bring the glory of God. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? The Lord wants to reveal his glory. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும்னா மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காண வேண்டும் என்றால் ஒரு மனிதர் அந்த மகிமையை
அந்த மகிமையை வெளியரங்கமாக்குவதற்கு கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது யோவான் 2 அதிகாரம் 11 சொல்கிறது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, வெளிப்படுத்தினார். ரொம்ப நாளா தீர்க்க தரிசனமா ஈஸ்டா மறைக்கப்பட்டது. தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆகமங்களில் எழுதி வைக்கப்பட்ட அந்த மகிமை இயேசு அன்னைக்கு கானா ஊர்ல வந்தபோது the glory manifested. மகிமை வெளியரங்கமாகிறது என்ன தெரியுமா சிஸ்டர், பிரதர்? மகிமை வெளியரங்கமாகுதுன்னா மறைக்கப்பட்ட ஒன்றை கிழித்து கொண்டு வெளியே வருவதுதான் வெளியரங்கமாகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்தியாவிலே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது? உங்க லைஃப்ல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு ஆமென். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 16 அதிகாரம் 25-26 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் அந்த ஈஸ்ட் ரொம்ப நாளா வேதத்தின் வசனங்களுக்குள்ளே மறைந்திருந்தது, அது இப்பொழுது வெளியரங்கமாக இருக்கிறது. சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படி, என் சுவிசேஷம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் இந்த தேசத்திற்கு தேவன் கொடுக்கிற எழுப்புதலுக்கான கேட்டலிஸ்ட். நான் அந்த கையை தட்டி வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அந்த மகிமை நம்முடைய தேசத்தை சந்திக்கும்படி சில கேட்டலிஸ்ட கர்த்தர் எழுப்ப போகிறார். பூமியே என் ரத்தத்தை மூடி போடாதே. Earth, do not cover my blood. On the day of Christian martyrs in this nation, I want to pray and ask God to send a revival in the midst of the years. வருஷங்களின் நடுவிலே தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிறவர் இன்றைக்கு ஏன் தம்முடைய கிரியைகளை நம்முடைய இந்திய தேசத்தில் அவர் உயிர்ப்பிக்க கூடாது? சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்களா? அந்த மகிமை வெளியரங்கமானால் இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் சர்வ சாதாரணமாய் நடக்கும். When the glory was revealed, மகிமை என்றால் என்னங்க? கபோத். எபிரேய பாஷையிலே கபோத் ஆண்டவருடைய heavy presence. கபோத். வேதம் சொல்கிறது 2 நாளாகமம் 5 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அந்த ஆலயத்தில் அவர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஒரு மேகம் இறங்கி வந்ததாம். அந்த மேகம் மகிமையால் நிரம்பி இருந்தது. அதனால் அவர்கள் ஊழியம் செய்ய முடியாமல் அவர்கள் கீழே வந்தார். There was a heavy presence of God, the weight of God's glory. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தை இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். மகிமையை நம்முடைய தேசம் பார்க்க போகிறது. அந்த மகிமை வெளியரங்கமாகும்படி கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்ன எடுத்து பயன்படுத்த போகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெல்டிகர் ஃப்ளாரி இவான்ஸ் சொல்லி ஒரு ஸ்திரீயை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியல. வேல்ஸ் தேசத்திலே வந்த எழுப்புதலுக்கு இந்த பெண் ஒரு கருவியாக, she was a catalyst. இவான் ராபர்ட்ஸ் அந்த வேல்ஸ் எழுப்புதலிலே வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்டார். ஆனா அதை ஆரம்பித்தது யார் தெரியுமா? ஒரு நாள் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அது ஒரு மெயின்லைன் சர்ச். அந்த சர்ச்சில் கால்வினிஸ்டிக் மெத்தடிஸ்ட் சாப்பல்ல வெஸ்ட் வேல்ஸ்ல ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதுல இந்த இளம் பெண் அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் திடீரென்று சொல்லி அவளுடைய ஆவியிலே ஏவப்பட்டு அவள் கைகளை உயர்த்திய ஆராதனையிலே
அவள் சத்தம் போட்டு சொன்னாள், ஓ ஆண்டவரே, நான் எவ்வளவாய் உம்மை நேசிக்கிறேன், நான் எவ்வளவாய் உம்மை விரும்புகிறேன். அவள் சத்தம் போட்டு அந்த ஆராதனை, அது ஒரு பெந்தேகோஸ்தே ஆலயம் அல்ல, அமைதலாய் நடக்கிற ஆராதனை நடுவிலே இந்த இளம் பெண் எழும்பி சத்தம் போட்டு அவள் கூப்பிட்ட போது ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மகிமையின் பிரசனம் இறங்கி வந்தது. அவரவர்கள் சத்தம் போட்டு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். எழுப்புதல் வர வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்த இவான் ராபர்ட்ஸ், இந்த பெண் அவள் எழும்பி கர்த்தருக்காக வைராக்கியமாய் செலோபாத்தினுடைய குமாரத்திகளைப் போல ஒரு எழுப்புதலின் cry, when she cried out, it was the catalyst for the Welsh revival. 1904-5 அந்த வேல்ஸ் தேசத்திலே ஏற்பட்ட அந்த ரிவைவல் தான் அசூசா ஸ்ட்ரீட் என்கிற அமெரிக்காவில் இருக்கிற இடத்துக்கு பரவினது. அங்கே இருந்து உலகம் முழுவதுமாய் கடந்து போனது. இதுவரை இல்லாத அளவு அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. சமீபத்தில் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து ஒரு பரிசுத்தவான் வந்து ஏஜி சபைகளுடைய கான்ஃபரன்ஸ்ல அவர் பேசின அந்த வீடியோவை நான் பார்த்தேன். எஃபியோங் என்கிற அந்த மனிதர் அவர் சொல்லுகிறார், ஜெபத்தினாலே ஒரு மறுரூபம், ஒரு மகிமை தேசத்துக்குள் நிச்சயமாய் வரும், இந்தியாவுக்கு வரப்போகிறது என்று தீர்க்கதரிசனமாய் அவர் பேசினார். அவர் பேசிவிட்டு சொன்னார், இனிமேல் சூப்பர் நேச்சுரல் will become natural. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்படியானால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்ததெல்லாம் நடக்க போகிறது. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனா சப்பா நீ குதிச்சு எழும்பி தேவாலயத்தில் பிச்சை கேட்ட அந்த ஆலயத்தில் அவன் எழுந்து வந்து கர்த்தரை துதிக்கிற ஆராதனை வீரனாய் மாறினது போல நம்முடைய தேசத்தில் நடக்க போகிறது. Catalyst for revival. இயேசு சாமி மரித்த பிறகு எல்லாரும் பயந்து நடுங்கி இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மேல் மகிமையாய் பிளவுபட்ட நாவுகளின் அக்கினியாய் இறங்கி வந்தார். பேதுரு இறங்கி போனார். நீரே ஆனால் நான் இந்த தண்ணீரின் மேல் நடந்து வர எனக்கு உத்தரவு கொடும் என்று கேட்டவர் அல்லவா? He wanted to try out the name of Jesus because he had said, whatever you ask in my name, I will do it. He wanted to test it out. ஆண்டவருக்கு சில ரிஸ்க் எடுக்கிறவங்க தேவை. Many of us, our churches, we are closed. குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருக்கிறோம். We don't want to experiment. We don't want to go out and try out something new. புதுமையை பார்த்தா எரிச்சலாய் வருகிறது. நாங்கள் இப்படிதான் எல்லாம் காலம் காலமாக செய்து கொண்டு வருகிறோம். We are disturbed. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவரை எதிர்த்தவர்கள் ரோம போர்ச்சவர்கள் அல்ல, தேவாலயத்தில் இருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும். It was the church, the synagogue that stood against Christ. It was not the Roman soldiers. அன்னா காய்பா இவர்கள் எல்லாம் அவர் மேல் வீண் பழி சுமத்தி அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று அவர்கள் சொன்னதை தான் இவர் செய்தார், பிலாத்து செய்தார். இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம்? எழுப்புதலை தணிக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது அதை எழுப்புதலை தட்டி விடுகிற அந்த கேட்டலிஸ்டாக இருக்கிறோமா? What are we trying to do? இன்னைக்கு அந்த மகிமை வெளியரங்கமாகும் போது ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் சர்வ சாதாரணமா செய்ய போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரவு பிறவி குருடர்களை கர்த்தர் பார்க்க வைக்க முடியும். யாராவது சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் எதிர்பார்க்கிற இந்த இரவு நம்ம இதுவரை பார்க்காத காரியங்கள், அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கால் இல்லாதவங்களுக்கு கால் வளர போகிறது. செத்தவங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார். அவயவங்கள் இல்லாதவர்களுக்கு அவயவத்தை கர்த்தர் புதிதாக பண்ண போகிறார். பெங்களூர் பட்டணத்தில் ஃப்ரீடம் நடத்த போயிருந்தேன். அந்த ஃப்ரீடம் கூட்டத்தை முடித்துவிட்டு அந்த கூட்டத்தில் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருந்தார். நான் அந்த கூட்டத்தை முடித்து வெளியே வரும்போது திரள் கூட்டமான ஜனங்கள் அவங்க எல்லாரும் என்னை தொடர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. நான் என் கார்ல ஏறி உள்ள உட்கார்ந்துக்கிட்டேன்.
கார்ல கிளம்பி சீக்கிரமா இந்த மைதானத்தை விட்டு கிளம்பணும். அப்பொழுது நான் கிளம்பும் போது ஒரு சகோதரி கார் கண்ணாடியை தட்டிக்கிட்டே இருந்தார்கள். அந்த கண்ணாடியை தட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கையில ஒரு பிள்ளையை இழுத்து கொண்டிருந்தாங்க. இந்த கண்ணாடியை திறந்து ஒரே நிமிஷம் அந்த பிள்ளை மேல கையை வச்சுட்டு நான் போயிட்டேன். அந்த சகோதரி எனக்கு சாட்சி கடிதம் எழுதியிருந்தார்கள். அவர் சொன்னார்கள், பாஸ்டர், கர்த்தர் நல்லவர், அவர் வல்லமை உள்ளவர், அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். என்ன? அவங்களுடைய மகளுடைய இடுப்பு பகுதியிலே எலும்பு பிரச்சனை, அவருடைய இடுப்பு எலும்பு ஓட்டை விழுந்திருக்கிறது. டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த ஓட்டையை அடைக்க வேண்டும், ஆகவே இவங்களுக்கு எலும்பு மாற்று சர்ஜரி பண்ண வேண்டும், அதுவே நீங்க கொண்டு வந்து இவளை அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த பெண்மணி விசுவாசத்தோடு தைரியத்தோடு கர்த்தர் என் பிள்ளையை சுகமாக்குவார் என்று ஆபரேஷன் தியேட்டருக்கு அட்மிட் பண்ண கொண்டு போகாமல் கூட்டத்துக்கு கொண்டு வந்திருந்தாள். நான் கை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று அவள் எதிர்பார்த்திருந்தாள். ஆனால் அவள் என்னுடைய கார் கதவை தட்டினதினால் நான் அவசரமாக கருத்தாய் அல்ல தற்செயலாய் கை வைத்து விட்டு போய்விட்டேன். ஆனால் கர்த்தருக்கு அது கேட்டலிஸ்டா மாறி அவங்க எனக்கு அந்த எக்ஸ்ரே அனுப்பியிருந்தாங்க. முன்னாடி எடுத்த அவங்களுடைய எக்ஸ்ரேல அந்த எலும்புல இங்க இருக்கிற அந்த தொடை பகுதியில் இருக்கிற எலும்புல இடுப்பு பகுதியில ஓட்டை, அடுத்த எடுத்த எக்ஸ்ரேல ஓட்டையே இல்ல. கர்த்தர் அந்த மகளுக்கு எலும்பை வளர வைத்திருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? யோவான் 9ஆம் அதிகாரத்திலே யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் சொன்னார் இல்ல. 7ஆம் வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம், சாரி 3ஆம் வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு தேவனுடைய மகிமை, that the glory of God, ஆங்கில வேதம் சொல்லுகிறது, that the glory of God might be revealed through him. இப்படி பிறந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் விசுவாசிக்கிறேன் சில பேருடைய வியாதி எதற்காக கர்த்தர் அனுமதித்தார் என்றால் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாவதற்காக. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்முடைய தேசத்திலே இனிமேல் வார்த்தையால் மட்டுமல்ல அற்புத அடையாளங்களினால்? யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நைட்டே அப்படி பார்க்கணும் விரும்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு இந்தியாவில் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை வார்த்தையால் மட்டுமல்ல சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமையால் அதை நிரூபிக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இஃபியோங் சொல்லுகிறார், ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு மனிதன் இருக்கிறார், ஜெபத்திலேயே இருக்கிறவர். 7 நாள் உள்ள போனார்னா வெளியே வர மாட்டார். அவர் ஒரு பெரிய கூட்டத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ண வேண்டும். காலையிலே அவருடைய அறைக்குள்ளே போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்கிறார். அவரை கூட்டத்துக்கு அழைத்துக் கொண்டு போவதற்காக எல்லாரும் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. அவர் ரூமை விட்டு வெளியே வரல. அவர் அந்த மைதானத்துக்கு போவதற்கு சில மணி நேரம் ஆகும். ஆனா இவர் புறப்படவே இல்லை. கூட்ட நேரம் நெருங்கி வந்து விட்டது. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் இவர் விடுறார். இவர் ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே, நான் இந்த கூட்டத்துக்கு போனோம், இவ்வளவு நேரம் நீங்க என்ன ஆக்குப்பை பண்ணி என்னோட ஜெபத்துல கூட உறவாடிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த கூட்டத்துக்கு நான் போக முடியாம போச்சுன்னா அத்தனை பேர் ஏமாற்றம் அடைந்து விடுவார்களே. ஆண்டவர் சொன்னாரா, பக்கத்தில் இருக்கிற அறையின் கதவை திறந்து நீ போ என்று சொன்னாரா. இவர் போய் பக்கத்தில் இருக்கிற அறையின் கதவை திறந்து அந்த பக்கம் போனா கூட்டத்தினுடைய மேடையில் நின்று கொண்டிருந்தாரா. ஒரு அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. இது ஒரு தடவை இல்ல, பல முறை அவருடைய வாழ்க்கையில் நடந்ததா. இன்னொரு தடவை அவருடைய கூட இருக்கிறவங்க நம்பவே இல்லை. பாஸ்டர் சும்மா சொல்லாதீங்க, நீங்க எங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம நீங்க எங்கேயோ பின்புறமா நீங்க எஸ்கேப் ஆகி நீங்க போயிட்டீங்க. இன்னொரு தடவை அவருடைய கூட இருக்கிற அந்த ஜெப வீரர்களோடு சேர்ந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இதே மாதிரி ஆச்சு. இன்னொரு தேசத்துக்கு அவங்க ஊழியம் போக வேண்டியது. ஆண்டவர் சொன்னாராம், நீ ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கம் போனார். ஏர்போர்ட்ல இவங்க போய் கதவை திறந்து அந்த பக்கம் போனா அடுத்த தேசத்துக்கு இவங்க போக வேண்டிய ஏர்போர்ட்ல வெளியே வந்துட்டாங்களாம்.
கைகளை தட்டி ஒரு பெரிய அல்லேலூயா. இது நடக்குமா? இது நம்முடைய தேசத்துல நடக்குமா? இது பைபிள்ல எழுதப்பட்டிருக்குதா? எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்புவ கர்த்தர் ஆவியிலே அந்த இடத்தில் இருந்து காணாமல் போக பண்ணி வேறொரு இடத்துல கொண்டு போனார். Supernatural is going to become natural. நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரியும் அப்புறம் அவரை காணாமல் அவரை திருப்பி பார்க்க முடியவில்லை. பிலிப்புவ ரதத்துல போய் ஏறுன்னு சொல்லி ரதத்தை விட ஸ்பீடா போய் ரதத்துல ஏற வைத்தவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை அந்த இடத்திலிருந்து சூப்பர் நேச்சுரலா டிரான்ஸ்போர்ட் பண்ணவர் பரிசுத்த ஆவியானவர். உயிர் தெழுந்த இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று செவரை தொலைச்சிட்டு இயேசு சரீரத்தோட உள்ள வர முடியும்னா அதே வல்லமை, அதே அற்புதங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் சபையை பார்த்து சொல்றார், புளித்த மாவு பெரிய பாதிப்பை கொண்டு வர இந்த கொஞ்சமா இருக்கிற இந்த சபை, இந்த தேசத்துல சிறிய கூட்டமா இருக்கிற இந்த சபை பெரிய கூட்டமா மாறணும்னா இது அபிஷேகத்திலிருந்து மகிமைக்குள்ள மூவ் பண்ணணும். You have to move from anointing to glory. அபிஷேகம் என்றால் என்ன? தேவன் விசுவாசிக்கு தருகிற empowerment, the ability given to the believer to do whatever God has called him to do. தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற அந்த கிருபை, அவரோடு உறவாட கொடுக்கிற பாஷை, அவருக்குள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தேவன் கொடுக்கிற எம்பவர்மெண்ட், அபிஷேகம், அனாயிண்டிங். ஆனால் மகிமை என்றால் என்ன தெரியுமா? அது மனிதர்களிடத்தில் உருவாவதில்லை, அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு அனாயிண்டிங்ல இருந்து குளோரிக்குள்ள மூவ் பண்ண விரும்புறீங்க? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அருமையான தோமாவை குறித்து ஒரு கதை சொல்லுகிறார்கள். கதை அல்ல, சரித்திரம். அவரை குறித்து மலபார் ரீஜியன்ல அவர் ஊழியம் செய்த போது நடந்த சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அவர் மலபார் கோஸ்ட்ல இறங்கி அவர் ஊழியம் செய்து சென்னையில் வந்து தம்முடைய ஜீவனை அவர் இழந்திருக்கிறார். ரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு ராஜா மனம் திரும்பினது எப்படி தெரியுமா? ஒரு நாள் ராஜா அவையிலே தோமா வந்து நிற்கும் போது ஒரு மனிதன் தோமாவுக்கு விரோதமாய் பேசினான். தோமாவை பார்த்து சொன்னாராம், இயேசு என்பது பொய், வேறே தேசத்திலிருந்து நீ அந்நிய காரியத்தை கொண்டு வந்து எங்களை குழப்புகிறாய். அப்பொழுது தோமா அன்பு நிறைந்தவராய் அவரை பார்த்து சொல்லியிருக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். இதை கேட்ட உடனே அந்த மனிதனுக்கு கோபம் வந்ததாம். வலது கரத்தை எடுத்து ஓங்கி தோமாவுடைய முகத்தில் அறைந்தார். தோமாவுடைய உள்ளம் நொறுக்கப்பட்டது. ராஜா தோமாவை பார்த்து கேட்டார், ஏன்பா உன் தெய்வம் பெரிய தெய்வம் என்று சொன்ன, ஆனா இந்த பொல்லாதவன் உன்னை அடிக்கிறான், உன்னை காப்பாற்றுவதற்கு உன் தெய்வம் வரவில்லையே, எங்கே போனார் உன் இயேசு? தோமாவுக்கு அந்த துக்கம் தாங்கவில்லை. போனார் வீட்டிலே, அறை கதவை பூட்டி அழுதார். பல மணி நேரம் ஜெபித்தார். மறுபடியும் ராஜா அவரை அழைத்ததினாலே ராஜாவை சந்திக்க வந்தபோது திடீரென்று பார்த்தால் அங்கே ஒரு நாய் தன் கையில ஏதோ நாற்றம் பிடித்த ஒன்றை கொண்டு வந்தது. எல்லாரும் பார்த்து ரொம்ப அருவருத்தார்கள். என்னையா இது, பிண ஸ்மெல்லு. அவர்கள் அந்த நாயுடைய வாயில் இருக்கிற அந்த காரியத்தை பார்த்தபோது அது ஒரு மனிதனுடைய கையாக இருந்தது. எந்த கை? தோமாவை அறைந்ததே அந்த கையை அந்த நாய் கவ்வி கொண்டு வந்து நின்னதை பார்த்து ராஜா அதிர்ந்து போய் சொல்லியிருக்கிறார், தோமாவே, அன்னைக்கு உன்னை கேள்வி கேட்டதுக்காக மன்னித்துக்கொள். உன்னை அறைந்த மனிதனுடைய கை நன்றாக எனக்கு அடையாளம் தெரியும். அவனுடைய கை உன்னை அறைந்தது, தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கி வந்து விட்டது, பார்த்தாயா? தோமா சொன்னாரா,
ராஜா, நான் பார்த்தேன், தயவு செய்து எனக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க. அந்த மனிதன் எங்கே இருந்தாலும் அந்த மனிதனை அழைத்து கொண்டு வாருங்கள். ராஜா ஆட்களை அனுப்பினார். பார்த்தா நடந்தது என்ன? தோமாவை அடித்துவிட்டு இந்த மனிதன் போகிற வழியிலே ஒரு சிறுத்தை இந்த மகனுக்கு எதிர்பட்டு அந்த மனிதனை பிராண்டி அவனுடைய கையை கடித்து அவனுடைய சரீரத்திலிருந்து பிச்சு அவனை பிராண்டி அவனை காயப்படுத்தி அவன் மரித்து போனான். அழுகின அவன் உடம்பில் இருந்து இந்த கையை எடுத்துக்கொண்டு அந்த நாய் வந்து விட்டது. ராஜாவிடத்தில் அந்த பிணத்தை கொண்டு வந்து, ராஜாவே, தோமாவை அடித்தவனுடைய பிணம் இதோ இருக்கிறது. தோமா பார்த்தாரா? ராஜா கிட்ட சொன்னாரா, ராஜா, என்னுடைய இயேசு என்னை பாதுகாக்க மட்டுமல்ல, அவர் பட்சிக்கிறதற்காக அல்ல, இந்த தேசத்தை ரட்சிக்க வந்தார் என்பதற்கு அடையாளமாக இப்பொழுது ஒரு காரியம் நடக்கும். பீந்து அழுகி போன நிலையில் இருந்த அந்த கையை எடுத்துக்கொண்டு அந்த செத்து போன மனிதன் 3 நாட்களாகி அழுகி போன சரீரத்திலே எல்லா அவயவங்களும் கெட்டு போன அந்த சரீரத்திலே கொண்டு வந்து தோமா அந்த கையை ஒட்ட வைத்து, இயேசுவின் நாமத்தினாலே இவனுடைய ஜீவன் இவனுக்குள் திரும்பி வருவதாக. அடுத்த நிமிஷம் அழுகி போன மனிதன் உயிரோடு எழும்பினான். உயிரோடு எழும்பினான். அதை பார்த்த அந்த ராஜா தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அந்த ராஜா ஒரு கிறிஸ்தவராக மாறினார். சரித்திரத்தில் இருக்கிறது, எடுத்து வாசித்து பாருங்கள். நம்முடைய இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இன்னைக்கு கர்த்தர் ஒரு கேட்டலிஸ்டான ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்ட வேண்டும். அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்யும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்தபடியே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து, தூத்துக்குடி மாவட்டமே, எழுப்புதல் எழுப்புதல் என்று ஜெபிக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தை தேசத்தின் மேல் நீட்டுவாராக. தோமாவுடைய ரத்தம் இன்றைக்கும் கூப்பிடுகிறது அல்லவா? அற்புத அடையாளங்கள் இன்றைக்கு இந்த மைதானத்தில் நடப்பதாக. எத்தனை பேருக்கு அந்த அற்புதத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு? எத்தனை பேருக்கு இன்னைக்கு கர்த்தர் அந்த மகிமையை வெளியரங்கமாக்கணும்னு ஆசையா இருக்குது? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எனக்கு பின்னாடி இருக்கிற திரையிலே போட சொல்ல போகிறேன். I want everybody to read. அபிஷேகம் என்றால் என்ன? இந்த பூமியில் நாம் தேவனுக்காக சாட்சியாக வாழ்வதற்கு தேவன் கொடுத்ததுதான் அபிஷேகம். ஆனால் மகிமை என்பது இந்த பூமியை மட்டுமல்ல, நாம் போய் சேரப்போகிற பரலோகத்தையும் குறிக்கிறது மகிமை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அபிஷேகம் நம்மை தேவ மகிமைக்கு ஏதுவாக ஆயத்தப்படுத்துகிறது. Anointing is the beginning for the end product, for the end result, which is the glory. அபிஷேகம் எதற்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஷகீனா மகிமையிலே அவர் அங்கே வீற்றிருக்கிறாரே, அந்த சிங்காசனத்தை அவரை தரிசிப்பதற்கு ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவன் தாடி அங்கிகளிலே வழிகிற நல்ல அபிஷேக தைலம், அனாயிண்டிங். அந்த அபிஷேகத்திலே ஒரு மனிதன் அவன் தேவனுடைய பேரில் விசுவாசம் வைத்து அவன் ஆபரேட் பண்ணா அற்புதங்கள். ஆனால் மகிமை என்ன தெரியுமா? நீங்க கேட்காமலேயே கர்த்தர் இறங்கி வந்து மாற்றத்தை கொண்டு வருவது. கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? 38 வருஷம் பெதஸ்தா குளத்தின் அருகிலே படுத்தவன் ஆண்டவரை அவன் கூப்பிடவில்லை, மகிமை அவனை சந்தித்தது. He didn't ask for a healing. God, he encountered him. மகிமை என்றால் என்ன? ஒரு மனிதன் மேல் தேவன் வைத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பின் அளவுகோல். ஆனால் அபிஷேகம் என்றால் anointing is a faith that places a demand on the mantle of an individual. ஆனால் glory என்ன தெரியுமா? தேவ பிரசத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அபிஷேகம் உங்கள் மேல் எதிர்பார்ப்பு, மகிமை கர்த்தர் மேல் எதிர்பார்ப்பு. எத்தனை பேருக்கு கர்த்தர் மேல் ஒரு எதிர்பார்ப்பு வேணும்? கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? அபிஷேகம் என்றால்
வியாதிகளை சுகமாக்க, பிசாசுகளை துரத்த, மரித்தோரை எழுப்ப. ஆனால் மகிமை என்றால் எப்படிப்பட்ட தெரியுமா? சாத்தான் இங்கே உள்ளவே வர முடியாது, வியாதி இங்கே செல்லுபடியாகாது, வியாதி இங்கே உள்ள வர முடியாது, கேன்சர் வர முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை உங்களை காக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அபிஷேகத்திலே இயேசு உங்களுக்கு சுகம் தருகிறவர். மகிமையில் அவர் நம்மை சிருஷ்டித்தவர். சுகம் வேணுமா? சிருஷ்டித்தவர் கடத்திலிருந்து புதிய சிருஷ்டிப்பு வேணுமா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். In anointing we worship, in glory we rest. அபிஷேகத்திலே நாம் காரியங்களை செய்ய வேண்டும், மகிமையில் அவர் காரியங்களை நிரப்புகிறார். ஒரு காரியம் சொல்றேன், தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அபிஷேகத்திலே நம்மை விட்டு வல்லமை புறப்பட்டு போகும், ஆனால் மகிமையில் தேவனிடத்திலிருந்து வல்லமை டைரக்டா வந்து நிரப்பும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இன்னொரு காரியம் சொல்றேன், அபிஷேகத்தை நீங்க காப்பி அடிக்கலாம். மோகன்சி என்ன மாதிரி நீங்க ஜெபம் பண்ணலாம். மோகன்சி என்ன மாதிரி டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் போல பாடுவேன், அவரை மாதிரியே கண் சிமிட்டி பாடலாம், கையசைச்சு பாடலாம். மோகன்சி என்ன மாதிரி ஜெபம் நடத்தலாம். You can copy the anointing, but you can never copy the glory of God. தேவ மகிமையை காப்பி அடிக்கவே முடியாது. மீரியாமும் ஆரோனும் சொன்னார்கள், கர்த்தர் எங்களோட தான் பேசுறாரு. ஆண்டவர் சொன்னார், no 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 no, I show Moses my glory. You haven't seen the glory of God. மீரியாம், உனக்கு பேச இப்படி உனக்கு துடிச்சல் வந்தது. அவன் என் சாயலை காண்கிறான். The way I am, he sees. I reveal my glory to him. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த மகிமையை காண்பிக்க போகிறார். எகிப்தில் நடந்த அதே அற்புதங்களை நம்முடைய இந்திய தேசத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். அதனுடைய ஆரம்பம் தான் கொரோனாவாக நீங்கள் பார்க்கிறீங்க. கர்த்தர் இந்த அழிவுகளின் மத்தியிலே அவர் பெரியவர் என்பதை பார்வோனுக்கும் அவன் ரதங்களுக்கும் காண்பிக்கும்படி ஆண்டவர் மகிமையாய் இந்த தேசத்தில் எழும்ப போகிறார். எத்தனை பேருக்கு அதுக்கு கேட்டலிஸ்டா நான் மாறணும்னு விரும்புறீங்க? கைகளை உயர்த்துங்க பாப்போம். தானாமா சந்தரா ரீதாலாமா ஷபலதலபா செட்டரபியாந்தரா. அற்புதம் வேணும், உண்மைதான். சுகம் வேணும், உண்மைதான். உங்க சரீரத்திற்கு வியாதி மறையணும், உண்மைதான். பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும், உண்மைதான். ஆனா மகிமை வேண்டுமே. ஸ்கேல் ஹையர். மகிமை வேண்டுமே, மகிமை வேண்டுமே, மகிமை உந்தன் மகிமை வேண்டுமே. கையை உயர்த்தி பாருங்களா. மகிமை வேண்டுமே, மகிமை வேண்டுமே, மகிமை உந்தன் மகிமை வேண்டுமே. மோசே, உனக்கு என்ன வேணும்? நான் உடைய மகிமையை காணவே. I want to see your glory. Pastor, உங்களுக்கு என்ன வேணும்? மாசம் மாசம் எனக்கு சம்பளம் வந்துடணும், ரசூவாக வந்துடணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்க அமெரிக்காவுக்கு போய் செல்லலாம், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது. இல்ல, என்னுடைய தேசத்துக்காக ஒரு சந்ததி எழும்ப வேண்டும், மகிமையை நான் பார்க்க வேண்டும், என் பிள்ளையை கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வர வேண்டும், என் குடும்பமாய் நான் கர்த்தருக்காக என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு அந்த மகிமை வேணும், எங்களுக்கு அந்த மகிமை வேணும். கையை உயர்த்தி சேர்ந்து பாடுவோம். மகிமை வேண்டுமே. மைக்கில் பாடுங்க. மகிமை மகிமை உந்தன் மகிமை வேண்டுமே. சதனை உயர்த்தி மகிமை வேண்டுமே,
சத்தம் அந்நிய பாஷையில ஷடலவா ரலியா துலவா செட்டரே ரண்டலவா ஷெட்டரலி அந்தரவா செட்டரே. எஸ் 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 கர்த்தருடைய மகிமை வெளியேறங்கவா. பூமி அனைத்தும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. வானங்கள் திறக்கப்படுவதாக, வானங்கள் திறக்கப்படுவதாக. சகோதரியே, உன் மேல ஒரு மகிமை. வாலிபனே, உன் மேல ஒரு மகிமை. ஊழியரே, உங்க வாழ்க்கையில ஒரு மகிமை வேண்டாமா? உங்க ஊழியத்துல ஒரு மகிமை வேண்டாமா? உங்க ஊழியத்துல ஒரு மகிமை வேண்டாமா? அற்புதங்கள் வேண்டாமா? அடையாளங்கள் வேண்டாமா? மகிமை வேண்டுமே சொல்லுங்க. மகிமை, மகிமை, உங்கள் மகிமை. உன் மேல ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. உன் உள்ள பிரியங்களை கர்த்தர் இப்பொழுது அசைக்கிறார். உனக்குள்ளே ஒரு அனல் ஊட்டப்படுகிறது. நரிசுரங்களை காண்கிறார். புதிய ஊழியர்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. நியூ மினிஸ்ட்ரீஸ். Jesus. Ladarabashe. Jesus. Riva hasana nakhadalava. Riva la shabahaduriya hamdalo. இதோ வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். ரவல ஷேகத்தடோ. ரிமா ஹந்தர் ஹாப்தி ரிவா ஹதனா. தேவ மகிமையினால் நிறைந்த கர்த்தருடைய தூதர்கள் திரளாய் இந்த மைதானம் முழுவதும் இறங்கி வருகிறார்கள். ரவ ஹதரவோ ரிவா ஹதனஷே. மகிமை இயேசு, மகிமையின் ராஜா இதோ நம்ம மத்தியில் இறங்கி இருக்கிறார். மகிமையின் ராஜா ரவ ஹதரவா. இந்த தூத்துக்குடி பட்டணத்தை மறுரூபமாக்கும்படி மகிமையின் ராஜா உங்கள் நடுவிலே இறங்கி ரவலஷே உன்னை மறுரூபமாக்குகிறார். அந்த மகிமை இறங்குகிறது, அந்த மகிமை இறங்குகிறது. ஒவ்வொரு திருச்சபைகள் மீது, ஒவ்வொரு ஊழியர்கள் மீது, ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மீது, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது தேவ மகிமை, தேவ மகிமை வெளியிறங்கும். சபைகள் மேல் இறங்கி வருவதாக, சபைகள் மேல் இறங்கி வருவதாக. தூத்துக்குடி சபைகள் மேல மகிமை. கொரியா தேசத்தின் மேல் வந்த மகிமை, இங்கிலாந்து தேசத்தின் மேல் வந்த மகிமை, அமெரிக்காவின் மேல் வந்த மகிமை, இந்தியாவின் மேல ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், எஸ், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள், the glory, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, மகிமை. தலமா சந்தரமா லமா ரிபாலா தனமா சந்தரமா. ஆமென். In the mighty name of Jesus. ஆமென். ரபால சபா ராகதா ரிபானமா சென்டரே கமனஷே ரிபினுனமா சந்தரா ரபா ரிபினுனமா ஷெகே. இதயங்களை மறுரூபமாக்குகிற மகிமை Yes. வெளிப்படுகிறது. Yes. இதயத்தை Yes. மகிமை மறுரூபமாக்குகிறது. Yes. ஓ சிந்தையே கர்த்தருடைய மகிமை மறுரூபமாக்குகிறது. மகிமை வருவதாக. ரபாலஷே உன் மனம் ஷபானதரா புதிதாய் மாறுகிறது. மகிமை. கர்த்தருடைய மகிமையினாலே Yes. ராதா நாஷதா Yes. ரூபா காதா ராக் Yes. ரூபா காதா ரபோ ரூபால ஷபல துன கமலா இ சங்கம்கள் கமலஸ் அரந்தலமா ஷெகே. உயிர்ப்பிக்கிற மகிமை, உருவாக்குகிற மகிமை. Yes. ரஷப்தடா Yes. இனி பின்வாங்கி ஆமென். போகாதபடி நிலைப்படுத்துகிற தேவ மகிமை உனக்குள்ள, உனக்குள்ள. God wants some catalyst. வாலிப சேனையே, இவங்களை பார்த்தீங்களா? பாவத்தை குறித்து பேசுவதற்கு பயம் இல்லாமல், கொரோனா பத்தி கவலைப்படல, யார் என்ன நினைக்கிறாங்களோ அதை பத்தி கவலைப்படல. அசுத்தமான பாவத்தை வெளியரங்கமாக்குவதற்கு இவர்களுக்குள்ளே இவ்வளவு ஒரு வைராக்கியம் இருக்குமானால், என் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பறைசாற்றுவதற்கு ஒரு வைராக்கியம் வேண்டாமா? இந்த வருடத்திலிருந்து அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு மகிமையான மாற்றத்தை கர்த்தர் தேசத்தில் கொண்டு வர போகிறார். கைகளை தட்டி வாயை திறந்து, we speak the glory of God over the nation of India. இந்தியாவே, தோமாவின் ரத்தத்தை மூடி போடாதே. கொஞ்சம் புளித்தமா முழு மாவையும் உப்பு பண்ணுவது போல
கொஞ்சம் கையளவு மேகம் பெருமழையை கொண்டு வந்தது போல தூத்துக்குடி மாவட்டத்தில் கொஞ்சம் பேராய் கதறுகிறோம். கொஞ்சம் பேராய் கதறுகிறோம். பேரின்ப பெருவிழாவின் கடைசி நாளில் நின்று கதறுகிறோம். எங்கள் மோசேக்கு எவ்வளவு நாள் ஜெபித்தார்கள் அப்பா. இந்த கூட்டத்தினுடைய முதல் நாளிலே பேசின மோகன் ஐயா அவர்கள் இந்த தேசத்துக்காக அவர்கள் எடுத்த பிரயாசங்கள், மோகன் சியன் எடுத்த பிரயாசங்கள், விட்ட கண்ணீர் ஜெபம், கண்ணீரை துருத்தியிலே பிடித்து வைக்கிறவரே, இன்னைக்கு எங்களை உயிர்ப்பிக்கும்படி இறங்கி வாங்கப்பா. சபைக்குள்ள அந்த மகிமை தான்ப்பா உயிரடைய செய்யும். மகிமை பிரவேசித்தால் கைகளை தட்டி சொல்லுங்க, மகிமை சபைகளுக்குள், ஊழியர்களுக்குள், விசுவாசிகளுக்குள் எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் 2 கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்டு, நான் பேச போகிறதில்லை, ஆவியானவர் உங்களோட பேசு. யோனாவே, உனக்கு இங்க என்ன காரியம்? ஏன் அடித்தளத்துல படுத்துக்கிட்டு இருக்கிற? நான் உன்னை எங்க போக சொன்னேன்? எங்கப்பா போயிட்டு இருக்கிற? I want my glory to be revealed in this land. இந்தியாவிலே உண்மையான மகிமையை இன்னும் பார்க்கவில்லை ஐயா. மகிமையை பார்த்தால் அதை தரிசிக்க ஜனங்கள் அணி அணியாய், திரள் திரளாய், பவுஞ்சு பவுஞ்சாய் அவர்கள் புறப்பட்டு வருவார்கள். கூடாரத்தின் இடத்தை விஸ்தாரமாக்கு. உன் மூளைகள் உறுதிப்படட்டும், உன் கயிறுகள் நீளமாகட்டும். அறுவடை வருகிறது, மகிமை வருகிறது, கூடாரத்தை மகிமை நிரப்ப வருகிறது. உங்க கூடாரத்துக்கு ஒரு மகிமை வருகிறது. சபையே ஆயத்தப்படு, மகிமை வருகிறது. அவருடைய மகிமை வருகிறது. உன் வீட்டுக்கு அவருடைய மகிமை வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை நான் தலை நிமிர்ந்து நிற்கப்பட பண்ணி ஒரு மகிமை உன் மேல இறங்கி வரப்போகிறது. உன் முகத்தை பார்க்க முடியாத ஒரு மகிமையின் பிரசன்னம் உன் முகத்தின் மேல் இறங்கி வரப்போகிறது. இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போகும் போது தேவ மகிமை உன் மேல, உன் டிரெஸ் மேல தேவ மகிமை, உன் உருமால்கள் மேல தேவ மகிமை, கர்த்தருடைய மகிமை. மகிமை வேண்டுமே, மகிமை வேண்டுமே, மகிமை உந்தன் மகிமை வேண்டுமே. கைகளை உயர்த்தி பாடலாமா? மகிமை வேண்டுமே, மகிமை வேண்டுமே, மகிமை உந்தன் மகிமை வேண்டுமே. கடன்ல இருக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். 18 வருஷம் கூனியாய் இருந்தவள் நிமிர்ந்து நின்ற போது ஜனங்கள் சொன்னார்கள், நாங்கள் மகிமையானவைகளை கண்டோம். We saw the glory of God. இந்தியா அப்படி சொல்ல போகிறது, தமிழ்நாடு சொல்ல போகிறது. தோமாவின் ரத்தம் விழுந்த இந்த தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோம், பூமியே, இந்தியாவே, தோமாவின் ரத்தத்தை மூடி போடாதே. ஒரு எழுப்புதலின் விதையாக கொஞ்சம் மாவு முழு தேசத்தை எழுப்புதலால் எழுப்புவதால் எங்கள் அலறுதலுக்கு
மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. எங்கள் ஜெபத்தின் சத்தத்திற்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். The one who witnesses for me is in the heavens. அவர் எங்களுக்காக சாட்சி பகருவார், பரிந்து பேசுவார். பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர் மகிமை பொருந்தியவர். இவர் அவருடைய மகிமையின் சாயலாய், அவரின் தற்சுரூபமானவர். மகிமையின் மேல் மகிமை. பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். யோவான் 12:28 பிதா சொன்னார், மகிமைப்படுத்தினேன். தோமாவின் மூலமாய் சபையை இந்தியாவிலே மகிமைப்படுத்தினேன். ஆனா அது பத்தாது, இன்னமும் மகிமைப்படுத்துவே. கைகளை தட்டி வாயை திறந்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அப்போஸ்தலர்களாக சபையாக நாங்கள் தேசத்தின் மேல் ஜூலை 3ஆம் தேதி 7வது வாரத்தில் பிரகடனப்படுத்துகிறோம். இன்னமும் மகிமைப்படுத்தும். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சத்தமா பாடுங்களேன் பாப்போம். நன்றி இயேசு, ஓ நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். சேர்ந்து பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாவாலே, நாவாலே நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு, ஓ நன்றி ஒரு காலத்துல எனக்கு பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பாடல்களை பாடினேன். ஒரு காலத்துல பெரிய கூட்டங்கள் நடத்த எனக்கு ஆசையா இருந்துச்சு. கூட்டங்களை நடத்தினேன். ஒரு காலத்துல நிறைய இசை அமைத்து வீடியோ காட்சி பதிவு செய்த வெளியிட ஆசையா இருந்தது. அதை செய்தேன். பல தேசங்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆசையா இருந்தது. கர்த்தர் கொண்டு போனார். ஆனா இப்ப என்ன தெரியுமா ஆசை? வியாதி சுகமாகணும், பிசாசு ஓடணும்ன்றதை விட கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும். அந்த ஆசைதான் மேலோங்கி. என் கூட்டத்தில் இந்த அற்புதம் நடந்துச்சு, அந்த அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த அற்புதங்களின் நிமித்தமா என் பெயர் அல்ல. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒன்னே ஒன்று சொல்ல போறீங்க, கர்த்தருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். மைதானத்தில் தேவ மகிமை இறங்கி வந்தது. ஆல்வின் தாமஸ் பிரதர் அல்ல, நாங்கள் இயேசுவை கண்டோம். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்புகிறார். பெயர் அல்ல, பிரஸ்தாபம் அல்ல, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள். சொன்னதை மாத்திரம் செய்தோம். மகிமை அவருக்கே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க?